தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டணி தொடர்பாக இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு தவிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை இறுதி செய்தது, பிரச்சாரத்தை ஆரம்பிக்குது, வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிருச்சு அப்படின்லாம் பார்த்தாலும் அங்கே இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான இடங்களை கொடுக்கவில்லை. நேற்று ஜெயலலிதா பிரச்சாரம் ஆரம்பித்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி கொடிகளை காணும், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லைங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்சியிலையுமே கூட்டணி இறுதி செய்யப்படாத சூழல் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை முடிவு செய்யறதுல என்ன இடர்பாடு இருக்கு? இல்லை, அது முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் அடிப்படையில் சில பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் போது பேசுவாங்க. அதனால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை, யாரும் மறுக்கம் இல்லை. அதில் எந்த விவாதத்துக்குரிய செய்தியும் இருக்கிறதா தெரியல. நேற்றைய பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான். அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க பணியை சைமல்டேனியஸா அங்க காஞ்சிபுரம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்கும் போதே அனைத்து தொகுதிகளிலையும் உங்களுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. அப்படி இருக்கும்போது அதுல 4 தொகுதிகள் 4ஓ 6ஓ 2ஓ ஏதோ ஒன்று அவங்களுடைய தொகுதிகளும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. இல்லை, அதாவது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டதுனால வேட்பாளர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் தான் அங்கே களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 40 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவங்க தான் அந்த பணியை தொடங்கியிருக்காங்க. அந்த வேட்பாளர்னு ஒருத்தர் அறிவித்ததுனால அவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த பணியை செஞ்சது கட்சி தான். ரெண்டாவது, அந்த இடங்கள் வேறு கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கப்பட்டாலும், அந்த மாற்றப்பட்டாலும் அல்லது வேட்பாளர் மாற்றப்பட்டாலும் அந்த களப்பணி செய்கிறது அங்கே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பூத் லெவலில் இன்றைக்கி குழுக்கள் அமைக்கப்பட்டு அதுக்கான பணிகள் செஞ்சிட்ருக்கோம். நாளைக்கு பூத்தில் போய் உட்கார போகிறது அதிமுக தொண்டர்கள் தான். அதனால் அதுக்குரியவங்களை தயாரிக்கிற பணியும் அந்த தேர்தலை எதிர்கொள்கிற முயற்சியிலும் தான் இருக்குது. அதுக்காக இன்னொரு கட்சிக்கு அந்த இடம் போதுன்றதுனால நாங்கள் விலகி போயிட்டு அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துட போகிறதில்ல. அதனால் நாங்கள் தான் அதை முன்னெடுத்து செய்ய போகிறோம். அது கட்சி அடிப்படை வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. வேட்பாளர் யாருன்றது பிரச்சனை இல்லை, யார் வேட்பாளராக இருந்தாலும் அந்த பணி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திமுக கூட்டணியில புதிய கட்சிகளுக்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்றாரா, இல்ல காங்கிரஸ் தேமுதிகவுக்காகத்தான் அதை சொல்றாரா? இல்லை, அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. தேமுதிக காங்கிரஸோ இல்லை பிஜேபி கூடயோ சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தான் பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இடதுசாரிகள் பொறுத்த மட்டும் திமுக கூட போகமாட்டோன்னு சொல்லி சொன்னதாக நான் எங்கே படித்த ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த அவர் மீது துருக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்னால நாங்கள் இடதுசாரிகளோட திமுகவோட போகமாட்டோம்னு சொல்லி இடதுசாரிகள் சொன்னதாக நான் எங்கே படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் கொள்கை கோட்பாடு இதை வச்சுலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எவ்வளோ சீட் நீங்கள் தருவீங்க, எப்படி நாங்கள் பண்ணோம், மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இதில் ஏற்படக்கூடிய கால தாமதம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு இல்வில்ல ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்காதா? நிச்சயமா உருவாக்காது. ஏன்னா அந்த கட்சிகளுக்கு இடையில எந்த முரண்பாடும் இல்லை, எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அவங்க இன்னொருத்தரோட போய் பேச்சுவார்த்தையும் நடத்தலை, இல்லை அவங்க கதவை திறந்து வச்சுட்டு வருவாங்களான்னு எதிர்பார்த்தும் இல்லை. அது அதிமுகவும் செய்யலை, இடதுசாரிகளும் செய்யலை. ஆக அதனால எந்த முரண்பாடும் இல்லை. எங்களுக்குள்ள கூட்டணியில் அவங்க இருக்கிறதும் உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம்னா அவங்களுக்கு உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதில் சில காரணங்களுக்காக அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் காரணம் இல்லை, இடதுசாரிகளிடத்துலையும் அவங்களுக்கும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதையெல்லாம் அவங்க சரிப்படுத்திக்கிட்டு உரிய நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த கூட்டணி உறுதி செய்யப்படும். வேட்பாளர்கள் அவங்களுக்கு எந்த இடத்துல போட்டியிடுறாங்கன்றது அறிவிக்கப்படும். சிங்கப்பூர்ல இருந்து நேற்று சென்னை திரும்பின விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்றாரு, கூட்டணி கொடுத்து யார்ட்டையும் பேசல, அப்படி பேசும்போது உங்களையும் நான் கூட வச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. சிங்கப்பூர் போனதும் சகாப்தம்ங்கிற படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க தான் போயிருந்தேன், அதுக்குள்ள என்னை பற்றி கதை வசனம்லாம் எழுதி எல்லா கதைகளையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சென்னை திரும்பிட்டாரு. அதனால தேமுதிகவினுடைய கூட்டணியும் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள்ள இறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்பலாமா? இல்லை, அதுதான் ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் ஆகுது. அவர் எங்கே போவார், யார் கூட போவார்னா ஒரு பெரிய கொஸ்டின் ஆகுது. அவர்
அதாவது அரசியலில் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் இழுப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பேசுவாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரு 10 கதவை திறந்து வச்சுட்டு நாங்கள் இவங்க கூட பேசுகிறோம், அவங்க கூட பேசுகிறோம், அவங்க கூட பேசிட்டு இருக்க விஷயங்கள் வந்து தேமுதிக விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு 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 அவரை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. இங்கே அதாவது 10% இருக்குது, 8% இருக்குது, 7% இருக்குன்னு ஓட் ஷேர் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி வந்து நிச்சயமாக தெரியல. அது வந்து தனியாக நின்னப்போ ஒரு முறை வாங்கினது. இந்த தடவை அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டாரு. ஏன் அந்த மக்கள் அப்போ ஓட்டு போட்டாங்கன்னா 2 பேர் கூட சேராமல் தனித்து நின்னாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அரசியல் கட்சிகளும் வேறு வழி இல்லை. எல்லா கட்சிகளும் அதிமுகவை தவிர மிச்ச எல்லா கட்சிகளும் அவர் எடுக்க முயற்சிகளை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதான் கூட்டணி அமைகிறதோ இல்லையோ தேர்தலை எதிர்கொள்றதுக்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞான தேசிகனும் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சிகளுக்கு உடனடியாக முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறொரு பொருள் பற்றி. இல்லை இதில் அதாவது